தோழமை உறவுகளுக்கு வணக்கம். கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் விஜய்க்கும் அவருடைய கட்சிக்கும் ஆதரவு மக்களிடத்துல கம்மியாயிடுச்சு, ரொம்ப கெட்ட பேர் ஆகி போயிடுச்சு, திமுகவுக்கு தான் ரொம்ப ஆதரவு பெருகிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருமே பேசிக்கிட்டு வந்தோம். இப்போ ஒரு ஷாக்கான ஒரு விஷயம் தான் வெளியாகி இருக்கு. அந்த என்ன விஷயம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, திமுக நடத்தின ஒரு சர்வேல, ஒரு கணக்கெடுப்புல விஜய்க்கு வர 2026 சட்டமன்ற தேர்தலில் 24% வாக்கு வரைக்கும் பெறலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சர்வே வந்து வெளியாகி இருக்கு. அது திமுக இன்னும் அதிகாரப்பூர்வமா அது சொல்லல, அது கிட்ட இருந்து ஒரு பிரிண்ட் மீடியா வந்து ரகசியமா வெளியிட்டு இருக்கு. இதனால பாதிப்பு யாருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா கண்டிப்பா திமுக கிடையாதுங்க. பாதிப்பு யாருக்குன்னு பார்த்தோம்னா ஏடிஎம்கேக்கு தான். ஏன்னா விஜய் தனிச்சு நின்னாலே 24% ஓட்டு வாங்கலாம். அதே கூட்டணிக்கு போனார்னா அவருடைய, அதுவும் பிஜேபி ஏடிஎம்கே இருக்க கூட்டணிக்கு போனார்னா அவருடைய வாக்கு சதவீதம் கம்மியாகும் அப்படின்னும், திமுகவுடைய வாக்கு சதவீதம் அதிகமாயிடும் அப்படின்னும் அந்த சர்வே வந்து சொல்லுது. இதனால எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு ஷாக் வந்து ஆகிப்போச்சு. ஏன்னா எடப்பாடி பழனிசாமியும் பிஜேபியும் விஜய எப்படியாவது நம்ம கூட்டணிக்குள்ள கொண்டு வரணும், அப்படி வந்தாதான் தமிழகத்துல 2026 சட்டமன்ற தேர்தலில் தாவேக, பாஜக, அதிமுக கூட்டணி வெற்றி பெற்று திமுகவை நம்ம ஒழிக்க முடியும் அப்படின்னு பிஜேபியும் அதிமுகவும் நினைச்சுக்கிட்டு இருக்கு. இந்த நிலையில விஜய்க்கு இவ்வளவு சதவீதம் ஆதரவு வந்துருச்சு, இவ்வளவு சதவீத கணக்கு எடுப்பு வந்திருக்கு அப்படின்னு அவங்க தெரிஞ்சதுக்கு அப்புறம் விஜய் எப்படியும் தனித்து தான் போட்டிடுவார்னு அவரு மைண்ட் செட்டு முடிவாயிருப்பாரு. ஏன்னா நமக்கு தனியா நின்னாலே இவ்வளவு வாக்கு சதவீதம் வருது, அவங்க கூட போய் நின்றுட்டு நமக்கு எதுக்கு வந்து வாக்கு சதவீதம் கம்மி பண்ணணும் அப்படின்னு விஜய் யோசிக்கக்கூடிய ஆளுதான். அவர் உஷாராவும் இருப்பாரு, பிளானும் ஸ்கெட்சும் நல்லா போடுவாரு. இதுல திமுகவுக்கு ஏதாவது பாதிப்பு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பா திமுகவுக்கு பாதிப்பே கிடையாது. திமுகவுக்கு தான் இது ரொம்பவே பிளஸ்ன்னு சொல்லலாம். ஏன்னா திமுக எப்படியும் ஆட்சி அமைக்கக்கூடியதா தான் இருக்கும். ஏன்னா திமுக இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகள் எல்லாம் வலிமையா இருக்கு. மக்களிடத்திலையும் நிறைய சொல்லிக்கிற மாதிரி அதிருப்திகளா இல்ல, நிறைய நலத்திட்டங்கள் எல்லாம் அவங்க செஞ்சுக்கிட்டே வராங்க, இன்னமும் செஞ்சுக்கிட்டே போறாங்க. விஜய்க்கு இது பிளஸ்ஸா இருக்கும். முக்கிய அடி யாரு வாங்க போறா அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி தான். ஏற்கனவே எடப்பாடி பழனிசாமிக்கு இந்த தேர்தல் வாழ்வா சாவா அப்படிங்கிற ஒரு முடிவுல தான் இருக்கு. இந்த தேர்தலை எப்படியாவது ஜெயிச்சு ஆட்சி அமைக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துலதான் அவரு செயல்பட்டுட்டு வராரு. இப்போ விஜய்க்கு இவ்வளவு ஓட்டு வந்துருச்சு, அப்ப அதிமுக நம்ம என்ன பழைய காலத்து கட்சி, நமக்கு ஏன் வாக்கு சதவீதம் வரல அப்படின்னு இவர் வந்து யோசிச்சுட்டு இருக்காரு. ஏன்னா அதிமுக பிஜேபி கூட்டணி வச்சதுல இருந்தே அதிமுகக்குள்ள நிறைய பிரச்சனைகள், அங்க இருக்கக்கூடிய தலைவர்கள் பிரச்சனை, செங்கோட்டையன் வந்து எங்களுக்கு வந்து ஒருங்கிணைந்த அதிமுக வேணும்ன்றது, டிடிவி, ஓபிஎஸ் இவங்க எல்லாருமே வெளியே வந்தது என்டிஏ கூட்டணில இருந்து. பெரிய மைனஸ் வந்து என்டிஏ கூட்டணிக்கும் அதிமுகவுக்கும் இருக்கு. இதுல சைலண்டா திமுக அவரோட நகர்வுகளை, அரசியல் நகர்வுகளை நகர்த்திக்கிட்டு வருது. விஜயும் சைலண்டா இருந்து அவருடைய வாக்கு சதவீதம் எவ்வளவு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டு வராரு. விஜய்க்கு கூடுற கூட்டம் எல்லாம் ஓட்டா மாறாது அப்படின்னு நிறைய அரசியல் கட்சிகள் சொல்லியிருந்த நிலையில விஜய்க்கு கூடுற கூட்டம் எல்லாம் ஓட்டுகளா மாறும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய தகவல்கள் வருது. 2026 தேர்தல் நெருங்க விஜய்க்கு கூடுதலும் வாக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு, அதோடு குறைச்சி வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. விஜய் தனிச்சு நின்னார்னா திமுகவுக்கு ஒரு பெரிய சவாலா இருப்பாரு. எதிர்கட்சியா கூட உட்காரத்து கூட வாய்ப்பு இருக்குன்னு அரசியல் விமர்சகர்கள் சொல்லிட்டு வராங்க. அதே விஜய் தனிச்சு நின்னார்னா அதிமுக தமிழகத்துல இல்லாம போயிடும் அப்படின்னு சொல்லப்படுது. விஜய் ஒருவேளை விஜய் கூட யாராவது கூட்டணி வச்சாங்கன்னா பெரிய கட்சி எதுவும் இல்லாம சின்ன சின்ன கட்சிகள், ஒருவேளை அதிமுக கூட விஜய் கூட்டணி வைக்கல அப்படின்னு தெரிஞ்ச உடனே டிடிவியும் அங்க போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. டிடிவி போனா இன்னும் அந்த கட்சி ஸ்ட்ராங் ஆயிடும். ஏன்னா டிடிவி அவருடைய தென் மாவட்டங்கள்ல வந்து பலம் வாய்ந்த ஒரு சக்தியா தான் இருக்கிறாரு. டிடிவி உள்ள போனா இன்னும் டிவிக்கு வந்து ஒரு சக்தி வாய்ந்த கட்சியா மாறிடும். இந்த மாதிரி இருக்கக்கூடிய சின்ன சின்ன கட்சிகள் எல்லாம் தாவேகா கூட சேர்ந்தா தாவேகா ஒரு பலம் வாய்ந்த கூட்டணியா அமைச்சு 2026 தேர்தலை சந்திச்சு ஒரு கணிசமான வாக்குகள் வித்தியாசம் பெற்று எதிர்கட்சியா கூட வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. திமுக ஆட்சி அமைக்க வாய்ப்புகள் இருக்கு. ஆனா திமுகவுக்கு விஜய் ரொம்பவே டஃப் கொடுப்பாரு. அவர் கூட்டணி வைக்காம, அதிமுக பிஜேபி கூட கூட்டணி வைக்காம இந்த தேர்தலை சந்திச்சாருன்னா விஜய்க்கு ஒரு பெரிய பிளஸ் அப்படின்னு சொல்லப்படுது.
விஜய் ஏற்கனவே விஜய்க்கு தூண்டில்ல இழுக்க பிஜேபி அதிமுக கிட்ட அசைன்மெண்ட் கொடுத்ததாகவும், அதிமுக விஜய் கிட்ட நேரடியா பேசவும் அதோட பொதுச் செயலாளர் கிட்ட பேசுறதுக்கு ஒரு குழுவை ஒண்ணு அமைச்சிருக்கிறதாகவும் தகவல் வருது. அந்த குழுவுல எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு நெருங்கிய கூட்டாளிகளும் நெருங்கிய நண்பர்களும் இருக்கிறதா தகவலும் வெளியாகுது. அவங்க பேசிக்கிட்டு இருக்கிறதாகவும், ஆனா எடப்பாடி பழனிசாமிக்கு அது எட்டாக்கனியாகவே இருக்கிறதாகவும் சொல்லப்படுது. அமித்ஷா மேல இருந்து ஒரு பிரஷர் போட்டிருக்காரு. எவ்வளவு தொகுதி வேணா கொடுக்குறேன்னு சொல்லுங்க, இவ்வளவு சீட்டு தரேன்னு சொல்லுங்க, துணை முதல்வர் கொடுக்குறேன்னு சொல்லுங்க, எப்படியாவது விஜய் உள்ள புடிச்சு போடுங்க, அப்பதான் நம்ம வின் பண்ண முடியும், திமுக ஒழிக்க முடியும், இல்லைன்னா எதுவுமே பண்ண முடியாதுங்க, உங்களை வச்சு ஒண்ணும் பண்ண முடியாது, உங்களுக்கு மவுசு குறைஞ்சுக்கிட்டே வருது, உங்க கட்சியிலயும் ஆள் இருக்க மாட்டாங்க, அவங்களும் கம்மியாகிட்டு வராங்க, என்னங்க பண்றீங்க, ஏதாவது பண்ணுங்க பிரஷர் போறதாகவும், இவரும் அதுக்கேத்த மாதிரி ஒரு குழுவை அமைச்சு ஆனந்த் பொதுச் செயலாளர் ஆனந்த் கிட்ட பேசிட்டு வர்றதாகவும் தகவல் வருது. கூடிய விரைவிலேயே பிஜேபியில் இருக்கக்கூடிய ஒரு சினிமா ஆள் விஜய் கிட்ட பேச போறாங்க அப்படின்னாவும் ஒரு தகவல் வெளியாகுது. விஜய் என்ன பிளான் பண்ண போறாரு, அதிமுக பிஜேபி வலையில சிக்க போறாரா, அப்படி இல்லாம டிடிவி சொன்ன மாதிரி விஜய் தலைமையிலான ஒரு புதிய கூட்டணி அமையும் அப்படின்னு சொன்ன மாதிரி விஜய் தலைமையிலான ஒரு புதிய கூட்டணி அமைய போகுதா, திமுகவுக்கு விஜய் டஃப் கொடுக்க போறாரா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பொறுத்துன்னு தான் பார்க்கணும். விஜய் என்ன பண்ண போறாருன்னு சொல்லிட்டு நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.